ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டுல நகராட்சி, பேரூராட்சி, மாநகராட்சி, ஊராட்சின்னு சொல்லிட்டு தனித்தனியா வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சு வச்சிருக்காங்க. அந்த குடியிருப்புல இருக்கக்கூடிய ஒரு நபர்களா நீங்க இருக்கீங்க அப்படின்னா, நேரடியா அந்த ஆஃபீஸ்க்கு போகாமயே இப்படி வந்து ப்ராப்பர்ட்டி டாக்ஸ், வாட்டர் டாக்ஸ், ப்ரொஃபஷனல் டாக்ஸ், நான் டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ட்ரேட் லைசென்ஸ் சொல்லிட்டு இந்த மாதிரியான டாக்ஸ் வந்து இப்படி நம்ம ஆன்லைன்ல வந்து பே பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து படிச்சவங்களும் சரி, படிக்காதவங்களும் சரி, நேரடியா வந்து நீங்க ஒரு நகராட்சிக்கு உட்பட்டு உங்க வீடு இருக்கு அப்படின்னா, நீங்க வந்து முனிசிபாலிட்டி ஆபீஸ்ல போயிட்டு தான் வந்து அதாவது குடிநீர் கட்டணமா இருந்தாலும் சரி, வீட்டு வரி செலுத்துறதா இருந்தாலும் சரி, நீங்க நேரடியா போயிட்டு கியூல நின்று தான் வந்து பே பண்ணிட்டு இருப்போம். பட் அது எல்லாமே தாண்டி இப்ப எல்லாமே முழுக்க முழுக்க வந்து ஆன்லைனுக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க. இப்ப எல்லாருமே வந்து நம்ம டிஜிட்டல் இந்தியால வந்து இருக்கோம். சரிங்களா? அப்படிங்கிறதுனால நீங்க நகராட்சியா இருந்தாலும் சரி, மாநகராட்சியா இருந்தாலும் சரி, இல்ல ஊராட்சியா இருந்தாலும் சரி, இல்ல வந்து டவுன் பஞ்சாயத்தா நீங்க இருக்கிறீங்க அப்படின்னாலும், இன்னைக்கு எந்த இதுல நீங்க இருந்தாலும் உங்களுக்கு அது இதுக்குன்னு சொல்லிட்டு தனியா வந்து வெப்சைட் வந்து நம்ம தமிழ்நாடு அரசு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்னு கூட சொல்லலாம். இது நிறைய பேருக்கு வந்து தெரியும். இருந்தாலும் வந்து தெரியாதவங்களுக்கு இந்த விஷயத்த வந்து ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து நான் குடுத்துருக்கேன். வரக்கூடிய 2024 இந்த வருஷத்துல நீங்க வந்து நேரடியா போயிட்டு வந்து பே பண்ண தேவை கிடையாது. ஆன்லைன் மூலியமா எப்படி நம்ம வந்து வரிய வந்து செலுத்துறது, செலுத்தி அதுக்கான ரெசிப்ட் எப்படி நம்ம வந்து வாங்குறது அப்படிங்கிறத இந்த வீடியோல நான் உங்களுக்கு வந்து தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோவுக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும், பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும். அதே மாதிரி நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ், சோசியல் மீடியா பேஜ், வாட்ஸ்அப் குரூப், டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா, அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஃபர்தரா வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஸ்கீமை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும், இல்ல ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் இருக்கு, அப்ளை பண்றதுல சம் கரெக்ஷன் இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது வந்து என்கிட்ட கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு என்னோட ஃப்ரீ டைம்ல உங்களுக்கு நான் ரீப்ளை பண்றேன். சரிங்களா? சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, முதல்ல வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படிங்கிற பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நீங்க சென்னை சிட்டில நீங்க இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சென்னைக்குன்னு சொல்லிட்டு தனியா வந்து ஒரு வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க. அதான் வந்து பாத்தீங்கன்னா சென்னை கார்ப்பரேஷன் வெப்சைட். இந்த வெப்சைட்ல வந்து என்னெல்லாம் சர்வீசஸ் வந்து நம்ம ஆன்லைன்ல பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்க சென்னை மாவட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு வசிச்சு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு குடியுரிமை பெற்ற ஒரு நபர்களா இருக்கீங்க அப்படின்னா, பர்த் சர்டிபிகேட், டெத் சர்டிபிகேட், ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பே பண்றது, ஏற்கனவே ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் பே பண்ணத வந்து டவுன்லோட் பண்றது, தொழில் வரியை நீங்க வந்து செலுத்துறது, கம்பெனி டாக்ஸ் ரெசிப்ட்ட வந்து அது பே பண்றது, ட்ரேட் லைசென்ஸ் வந்து ரினிவல் பண்றது, இந்த மாதிரியான அனைத்து சர்வீசஸுமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த சென்னை கார்ப்பரேஷன் அப்படிங்கிற சைட்ல நம்ம வந்து பண்ணிக்கலாம். இப்ப நான் உங்களுக்கு இந்த வீடியோல வந்து சொல்லக்கூடிய எல்லா வெப்சைட்க்கான கவர்மெண்ட் வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து உங்களுக்கு தெளிவா ஒன் பை ஒன்னா கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ நீங்க கம்ப்ளீட்டா பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க எந்த சரௌண்டிங்ல இருக்கீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரியான லிங்க் கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் நீங்க பே பண்றதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இல்ல வாட்டர் பே டாக்ஸ் நீங்க பே பண்றீங்க அப்படின்னாலும் கூட நீங்க வந்து பே வந்து பண்ணிக்க முடியும். சரிங்களா? இப்போ சென்னை கார்ப்பரேஷன்ல இருக்கக்கூடிய நீங்க ஒரு பீப்புளா இருக்கீங்க அப்படின்னா, இந்த இடத்துல ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் பேமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் பேமெண்ட் ஆன்லைன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க எந்த ஜூன் சொல்லிட்டு கேட்கும். அந்த ஜூனை கரெக்டா நீங்க இந்த இடத்துல வந்து கொடுங்க. நீங்க ஏற்கனவே வந்து எக்ஸிட்டிங் இதுக்கு முன்னாடி வந்து நீங்க ரெசிப்ட் வச்சிருப்பீங்க. கண்டிப்பா வந்து ப்ராப்பர்ட்டி டாக்ஸோட பில் வச்சிருப்பீங்க. அந்த பில்ல கையில எடுத்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, பார்த்து இந்த இடத்துல நீங்க பில் நம்பரை கொடுத்தீங்கனாலே போதும். உங்களுடைய அமௌண்ட் டோட்டலா எவ்வளவு அமௌண்ட் வருது அப்படிங்கறத நீங்க இந்த இடத்துல பார்த்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்க பே நவ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்து நீங்க வந்து பே டாக்ஸ் வந்து பண்ணிக்கிற முடியும். இதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரொசீஜரா வந்து சென்னை கார்ப்பரேஷன்ல இருந்து இந்த ஒரு வெப்சைட் வந்து கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி நம்ம ரெண்டாவதா பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா, முனிசிபாலிட்டி. அதாவது வந்து நீங்க நகராட்சிக்கு உட்பட்ட ஒரு குடியுரிமையா இருக்கீங்க அப்படின்னா, நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நகராட்சிக்குன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் வந்து தனியா வந்து கொடுத்திருக்காங்க. டிஎன் அர்பன் பேன்னு சொல்லிட்டு. இந்த வெப்சைட்க்கான லிங்கையும் நான் வந்து 2வது லிங்கா வந்து குடுத்துடுறேன். இதுல கண்டிப்பா நீங்க வந்து ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் நீங்க வந்து ஒரு அக்கவுண்ட், ஒரு ஐடி வந்து கிரியேட் பண்ற மாரி இருக்கும் இண்டிவிஜுவலா. அது உங்க பேர்ல நீங்க வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அது உங்களுடைய வீட்டுக்கு நீங்க வந்து பே பண்ணிக்கலாம். இல்ல உங்க பக்கத்து வீட்ல யாராவது பே பண்ண சொல்றாங்க அப்படின்னா கூட நீங்க வந்து பே பண்ணி வந்து உங்க சைட்ல வந்து குடுக்கலாம். சரிங்களா? இதான் இதுல இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல். இதுல வந்து சர்வீசஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து குடுத்துருக்காங்க பாருங்க. இந்த ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணுங்க. அப்படி கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து என்னென்ன சர்வீஸ் எல்லாம் ஆன்லைன்ல பண்ணலாம் அப்படிங்கறது இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. பர்த் டெத், அதாவது பர்த் சர்டிபிகேட் நீங்க வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதை வந்து சர்ச் பண்ணி எடுக்கிறது, அதே பர்த் சர்டிபிகேட் வந்து பாத்தீங்கன்னா பிரிண்ட் அவுட் எடுக்கிறது, அதே மாதிரி டெத் சர்டிபிகேட் வந்து சர்ச் பண்ணி எடுக்கிறது, அதையும் பிரிண்ட் அவுட் எடுக்கிறது அப்படிங்கிற விஷயத்த நீங்க பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் அந்த ரெசிப்ட் வந்து சர்ச் பண்ணி எடுக்கிறது, டிசி டிசிபியை நீங்க வந்து பாத்தீங்கன்னா வியூ பண்ணி பாக்குறது, ஏற்கனவே பேமெண்ட் பண்ணதை வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி ஓபன் பண்ணி பாக்குறது, அசஸ்மெண்ட்டை நீங்க வந்து செக் பண்ணி பாக்குறது, ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் வந்து கால்குலேட் பண்றது அப்படிங்கிற ஆப்ஷனும் இதுல வந்து கொடுத்திருக்காங்க.
ஏற்கனவே பண்ணதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க வியூ பண்ணி பாக்குறது, பேமெண்ட் அதாவது இந்த 2024 இந்த வருஷத்துக்கு வந்து ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் வந்து பே பண்றது அப்படிங்கிறதுக்கு மேக் பேமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணி வந்து பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் சப்ளை அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. குடிநீர் கட்டணத்தையும் நீங்க இதுல ஆன்லைன்ல வந்து பண்ணிக்கலாம். அண்டர் கிரவுண்ட் டேங்க் அதாவது வந்து பாத்தீங்கன்னா பாதாள சாக்கடைக்கான அந்த ஒரு அமௌண்ட்டையும் நீங்க இதுல வந்து ஆன்லைன்ல பே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் டாக்ஸ் தொழில் வரி நீங்க வந்து பே பண்றீங்க அப்படின்னாலும் இந்த இடத்துல வந்து பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வர்த்தகம் இல்லாத வரி நான் டாக்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனும் இதுல வந்து கொடுத்துருக்காங்க. ட்ரேட் லைசன்ஸும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம், ரினிவலும் பண்ணிக்கலாம். டவுன் பிளானிங் சர்வீசஸும் இதுல வந்து கொடுத்துருக்காங்க. டவுன் பிளானிங் சர்வீசஸ் மீன்ஸ் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ப்ரொஃபஷனல் அண்ட் டெவலப்பர்ஸ் சர்டிபிகேஷன் நீங்க வந்து எடுக்கிறது, அந்த அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்றது, பில்டிங் அப்ரூவல் டிடிசிபி பில்டிங் அப்ரூவல் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பிளான் வந்து ரிக்வெஸ்ட் கொடுக்குறது, இந்த மாதிரியான சர்வீசஸ் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஒரு வெப்சைட்ல வந்து பண்ணிக்கலாம். இது முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கக்கூடிய முனிசிபாலிட்டிக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இதை வந்து பொருந்தும் அப்படிங்கறதுல இருந்து நம்ம வந்து சொல்லப்படுறோம். சோ இப்போ நீங்க வந்து ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் வந்து பே பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து மேக் பேமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுடைய அசஸ்மெண்ட் நம்பரை இந்த இடத்துல வந்து கொடுக்கணும். சப்போஸ் நீங்க வந்து கோயம்புத்தூர் மாவட்டமா இருக்கீங்க அப்படின்னா மட்டும் இந்த இடத்துல கோயம்புத்தூர்ங்கிறத செலக்ட் பண்ணணும். நீங்க கோயம்புத்தூர் மாவட்டம் தவிர வேற முனிசிபாலிட்டி கார்பரேஷன்ல இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதர் முனிசிபாலிட்டி கார்பரேஷன் அப்படிங்கிற நீங்க ஆப்ஷனை கொடுக்கணும். இப்ப திருச்சி, மதுரை, சேலம் இதெல்லாம் வந்து கார்பரேஷன்ல வந்து அடங்கும் அப்படிங்கறனால நீங்க அதர் ஆப்ஷனை கொடுத்துதான் வந்து இந்த இடத்துல உங்களுடைய அசஸ்மெண்ட் நம்பரை போட்டு இந்த இடத்துல சர்ச் கொடுத்தீங்கனாலே போதும். உங்களுடைய பேமெண்ட் எவ்வளவு அப்படிங்கறது ஏற்கனவே வந்துடும். நீங்க ஆன்லைன்ல வந்து ரூ. 60 பே பண்ணிட்டு அதுக்கான ரெசிப்டையுமே நீங்க வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்க முடியும். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம தேர்டா பார்க்க போற ஒரு விஷயம் என்ன அப்படிங்கறத பார்க்கும்போது ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை தமிழ்நாடு. அதாவது ஊராட்சி வில்லேஜ் சைடுல இருந்து நீங்க வந்து குடியுரிமையா வசிச்சு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பஞ்சாயத்துக்கு உட்பட்டு உங்க வீடு வந்து இருக்கு அப்படின்னா நீங்க ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுடைய சம்பந்தப்பட்ட பஞ்சாயத்து ஆபீஸ்ல போயிட்டு தான் நீங்க வந்து லைன்ல நின்று ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் வந்து பே பண்ணிட்டு வருவீங்க. பட் இது வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல வந்து கொண்டு வந்துட்டாங்க. இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்து நம்ம கிட்ட வந்து அவைலபிளா இருக்கு அப்படிங்கறத தமிழ்நாடு அரசு வந்து சொல்றாங்க. இதுல வந்து இதுக்கான வெப்சைட்டையும் நான் வந்து தேர்ட் லிங்க் வந்து கொடுத்துறேன். இதுல அப்படியே நீங்க கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து என்னென்ன சர்வீசஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து சொத்து வரியை வந்து பாத்தீங்கன்னா கணக்கீடு பண்றது. ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் வந்து உங்களுடைய வீடு வந்து எத்தனை ஸ்கொயர் ஃபீட்ல நீங்க வந்து கட்டியிருக்கீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து கால்குலேட் வந்து பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்கள் நிலுவைத் தொகையை பார்க்க அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. குயிக்கா பேமெண்ட் பண்றதுக்கு இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. வரி செலுத்திய விவரங்களை பார்க்க அப்படிங்கறத சொல்லிட்டு இந்த ஏற்கனவே நீங்க ரெசிப்ட் வந்து டவுன்லோட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இதை நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். இந்த வெப்சைட்டை நீங்க இங்கிலீஷ்ல அக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மேல ரைட் சைடுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாங்குவேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இங்கிலீஷ்ல வந்து இந்த சைட்டை நீங்க வந்து அக்சஸ் வந்து பண்ணிக்கலாம். இது வரைக்கும் எவ்வளவு நபர்கள் வந்து இந்த டாக்ஸ் இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி டாக்ஸ் வந்து பே பண்ணிருக்காங்க அப்படிங்கறத உங்களுக்கு இந்த இந்த இடத்துல வந்து பார்க்க முடியுது. இதை பார்த்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் வந்து பே பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இதுலயே வந்து உங்களுக்கு வந்து கொடுத்து வச்சிருக்காங்க பாருங்க ப்ராப்பர்ட்டி டாக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் அதுல போயிட்டு நீங்க வந்து பே பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து பே டாக்ஸ் அப்படிங்கிற கிரீன் கலர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. அப்படி கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய பெயர் அதாவது உங்களுடைய ப்ராப்பர்ட்டி டாக்ஸ்ல நீங்க வந்து பேர் வந்து எப்படி இருக்கும் அந்த பேர் வந்து இங்கிலீஷ்ல நீங்க டைப் பண்ணணும். ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் அந்த பஞ்சாயத்து ஆபீஸ்ல நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பரை கொடுங்க. இமெயில் ஐடி நீங்க கொடுத்தீங்கனாலும் கொடுக்கலனாலும் உங்க கையில என்ன இமெயில் ஐடி வச்சிருக்கீங்களோ அந்த இமெயில் ஐடியை கொடுத்துட்டு நீங்க எந்த மாவட்டத்தில் இருக்கீங்களோ அந்த மாவட்டத்தை வந்து செலக்ட் பண்ணுங்க. அதே மாதிரி மாவட்டத்துல நீங்க எந்த பிளாக்ல இருக்கீங்களோ அந்த பிளாக்கை நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த பிளாக்குக்கு உட்பட்டு நீங்க எந்த ஊராட்சியில வந்து உங்க வீடு வந்து இருக்கோ அந்த ஊரை நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய சொத்து வரி அப்படிங்கிற ஆப்ஷன் இந்த இடத்துல நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் வரி விதிப்பு எண் அப்படிங்கிற இடத்துல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய வரி விதிப்பு எண் ப்ராப்பர்ட்டி டாக்ஸோடைய அந்த அசஸ்மெண்ட் நம்பரை நீங்க அந்த இடத்துல வந்து போடணும். இந்த நம்பர் எங்க போய் எடுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் இந்த 2023க்கு நீங்க வந்து கண்டிப்பா ப்ராப்பர்ட்டி டாக்ஸ்ங்கிறது வந்து ஆன்லைன்ல பே பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு அந்த நம்பர் அதுல இருக்கும். ஆஃப்லைன்ல நீங்க வந்து ஆஃப்லைன்ல ஆபீஸ்ல போயிட்டு நீங்க பே பண்ணீங்கனாலும் உங்களுக்கு அந்த ரெசிப்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுலயே உங்களுக்கு தமிழ்ல வந்து வரி விதிப்பு எண் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு 4 டிஜிட் நம்பர் இருக்கும். அந்த நம்பரை போட்டு இந்த இடத்துல சர்ச் கொடுத்தீங்கன்னா போதும். கேப்சா என்டர் பண்ணிட்டு உங்களோட டீடைல்ஸ் எல்லாமே வரும். அதுல எவ்வளவு அமௌண்ட் பே பண்ணணும்னு காமிக்கும். அந்த அமௌண்ட் பெண்டிங் அமௌண்ட்டை நீங்க ஆன்லைன்ல வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். இதுலயுமே நீங்க வந்து சொத்து வரி பே பண்ணிக்கலாம், குடிநீர் கட்டணத்தை பே பண்ணிக்கலாம், தொழில் வரியை பே பண்ணிக்கலாம், வரி அல்லாத விவரங்களையும் நீங்க வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட் லைசன்ஸ் வர்த்தக உரிமமோ உரிமத்தையும் நீங்க வந்து இதுல வந்து ரினுவல் அப்ளை அப்படிங்கறத நீங்க வந்து பண்ணிக்க முடியும். அந்த மாதிரியான ஒரு விஷயம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கறத இந்த வெப்சைட்ல வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி நம்ம ஃபோர்த்தா பார்க்க போற ஒரு விஷயம் என்ன அப்படிங்கறத பார்க்கும்போது நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. டவுன் பஞ்சாயத்துக்கு உட்பட்டு நாங்க வந்து இருக்கிறோம். அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேக்குறாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பேரூராட்சி அதாவது வந்து
டவுன் பஞ்சாயத்து டவுனுக்கு பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு கிராமங்கள் மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? பேரூராட்சி இயக்கம் தமிழ்நாடு அப்படிங்கிறதுக்கும் சொல்லிட்டு தனியா வந்து சைட் வந்து குடுத்துருக்காங்க. இந்த சைட்ட நீங்க வந்து அக்சஸ் பண்ணணும் அப்படின்னாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்லயும் அக்சஸ் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ்லயும் நீங்க வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். மேல ரைட் சைடுல வந்து குடுத்துருக்காங்க. இதுல சிட்டிசன் சர்வீஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் வந்து கால்குலேட் பண்ற ஆப்ஷன் வந்து குடுத்துருக்காங்க. அதே மாரி உங்களுடைய டியூஸ நீங்க வந்து செக் பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல செக் யுவர் டியூஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து குடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷன நீங்க கிளிக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, டியூஸ் வந்து செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் குயிக் பே அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுடைய ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் வந்து நீங்க வந்து பே பண்றதுக்கு இந்த மாரியான ஆப்ஷனுக்கு உள்ள வந்து போகும். இந்த இடத்துல உங்களுடைய பேர், உங்களுடைய யார் பேர்ல வந்து வீடு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கோ, பத்திரத்துல அவங்க பேர அந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு, அவங்க மொபைல் நம்பர், அவங்க இமெயில் ஐடி இது எல்லாமே குடுத்து முடிச்சுட்டு, நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இருக்கீங்களோ, அந்த டிஸ்ட்ரிக்ட்ட நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, செலக்ட் பண்ணுங்க. டவுன் பஞ்சாயத்துடைய நேம் வந்து கேக்குது. நீங்க இந்த டிஸ்ட்ரிக்ட்ல எந்த டவுன் பஞ்சாயத்துல இருக்கீங்களோ, அத வந்து கேட்கும். டவுன் பஞ்சாயத்து மீன்ஸ் வந்து இப்ப எக்ஸாம்பிளுக்கு டிஸ்ட்ரிக்ட் வந்து ராமநாதபுரம் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த ராம்நாட்ல வந்து எத்தன பேரூராட்சி இருக்கு அப்படிங்கிறத ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல காட்டிரும். 1, 2, 3, 4, 5, 6, 7 கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 7 ஊர் வந்து பார்த்தீங்கன்னா, பேரூராட்சியில வந்து பார்த்தீங்கன்னா, இயக்கத்துல இருக்குது. இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து மண்டபம் அப்படிங்கிற நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அந்த மண்டபத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் அப்படிங்கிறத நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் பே பண்ண போறீங்களா? இல்ல வாட்டர் சார்ஜஸ் பண்ண போறீங்களா? இல்ல வந்து ட்ரேல லைசென்ஸ் எடுக்க போறீங்களான்னு சொல்லிட்டு கேட்குது. இப்போ ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் தான் மோஸ்ட்லி எல்லாருமே நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டு, அசஸ்மென்ட் நம்பர் அதாவது உங்களுடைய வரி விதிப்பு நம்பர் அப்படிங்கிறத இந்த இடத்துல நீங்க டைப் பண்ணிட்டு, இந்த கேப்சா கோட என்டர் பண்ணிட்டு வியூ குடுத்தீங்கன்னா, உங்களுடைய பெண்டிங் பேமெண்ட் வந்து எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு காட்டும். அந்த அமௌண்ட்ட நீங்க ஆன்லைன்ல உங்களுடைய ஜிபே, உங்க ஃபோன்பே, உங்களுடைய நெட் பேங்கிங், உங்களுடைய யுபிஐ மெத்தட் மூலியமா நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஆன்லைன்ல சர்வீசஸ நீங்க வந்து பண்ணிக்கலாம். இது ரொம்ப சிம்பிளா ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ள உங்களுடைய வொர்க் வந்து முடிஞ்சிரும். இதுக்காக நீங்க வந்து லீவ் போடணும். ஸ்கூல், காலேஜ், ஆஃபீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, லீவ் போட்டு அந்தந்த ஆஃபீஸ்க்கு போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, லீவ் போட்டு போகணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் வந்து இப்பல்லாம் வந்து கிடையாது. இது உங்க மொபைல் ஃபோன் மூலியமாவே பண்ணிக்கலாம். மொபைல் ஃபோன்ல அக்சஸ் பண்ற எல்லா சைட் லிங்க்ஸுமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. இப்ப நீங்க இந்த வீடியோ பார்த்ததுல உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் வருது அப்படின்னா, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஷேர் பண்ணுங்க. இதே மாரி அடுத்தடுத்த கவர்மெண்ட் அப்டேட்ஸ் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப், வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜஸ் சோசியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து அமைச்சு வச்சிருக்கோம். ஜாயின் பண்ணிக்கோங்க. வேற ஃபர்தரா கவர்மெண்ட் சைடுல இருந்து வந்திருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் சரி, உதவித்தொகையும் சரி, மத்தபடி கவர்மெண்ட் சைடுல இருந்து வந்திருக்கக்கூடிய எஜுகேஷன் ஸ்காலர்ஷிப் எல்லாமே உங்களுக்கு வந்து நம்ம சேனல் உங்களுக்கு வந்து யூனிக்கா வந்து கிடைக்கும். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க் யூ. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அனதர் வீடியோல மீட் பண்ணுவோம். தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.